கடவுள் இருக்காம்மா. அவன் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கான். நான் உன் கூட வரேம்மா. இதுக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இருங்க, ஆட்டோ பிடிக்கிறேன். ஆட்டோ நிறுத்துங்க. வாங்க. கங்காதரனை தேடி போன சங்கரபாண்டி கிட்ட இருந்து போனும் வரல, ஆளும் வரல. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ சிஸ்டர், வெளியில போனா ஒரு போன் கூட பண்ண மாட்டியா? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? இல்ல சிஸ்டர், அது வந்து சரி, போன காரியம் என்னாச்சு? கங்காதர எங்க? வெளியில நிக்க வச்சிருக்கியா? அது வந்து சிஸ்டர், நான் ஓ ரியாக்ஷனே சரியில்லையே. என்ன ஆச்சு? கங்காதரனை பாத்தியா இல்லையா? இல்ல சிஸ்டர், நான் பார்க்கல. பாக்கலையா? ஏன் பாக்கல? என்னாச்சு? அது வந்து நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ளார கங்காதர விடுதலை ஆகி ஜெயில விட்டு போயிட்டான் சிஸ்டர். முட்டாள் முட்டாள். ஒரு வேலையை கூட உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியாதா? அந்த கங்காதரன் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, உன்னெல்லாம் நம்பின பாரு. என்ன சொல்லணும்? ஜெயில விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? தேடி பார்த்து கண்டுபிடிக்க தெரியாதா? இல்ல சிஸ்டர், நான் தேடி பார்த்து கண்டுபிடிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் சிஸ்டர். ஏய், கங்காதரனை தேடி கண்டுபிடிக்கிறத விட அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சிஸ்டர், மாரிய ஜெயில பார்த்தேன். மாரிய ஜெயில பாத்தியா? ஆமா சிஸ்டர், நான் மாரிய பார்த்தேன். ஆனா மாரி என்ன பார்க்கல சிஸ்டர். மாரி ஜெயில் காவலாளிகிட்ட விசாரிச்சுட்டு போயிட்டா சிஸ்டர். மாரியும் அந்த கங்காதரனை தேடித்தான் வந்திருக்கிறா. அந்த ஜெயில் காவலாளியே கிட்ட சொன்னார் சிஸ்டர். மாரி எதுக்காக ஜெயிலுக்கு வந்தா? கங்காதரன் மாரிக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு தான் குழப்பமா இருக்குது. ஒருவேளை மாரி கையில கங்காதரன் மாட்டினானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது தெரியலையே சிஸ்டர். கடவுளே, ஐயோ. ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா கொடுங்கம்மா. தள்ளு. சிஸ்டர், ஐயா வாங்க போலாம். கங்காதரனுக்கு வயசான ஆள் கெட்ட போட்டா இப்படித்தான் இருப்பான். ஆனா இவனுக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்குதே. சம்திங் ராங். ஐயோ, வந்த உடனே சிஸ்டரோட குரவலியை பிடிக்கிறானே. ஐயா என்ன பண்றீங்க? ஐயா 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 என்ன பண்றீங்க? ஐயா ஐயா
ஐயா ஐயா விடுங்க ஐயா 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 வாங்க போலாம். இங்க வாங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னங்க ஐயா? தெரியலையே. கொடுங்க. மாரி இப்ப எதுக்கு இவரை வீட்டுக்கு கூட்டியாந்த? எனக்கு தெரிஞ்சவரு, சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல, பார்வை வேற இல்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இது என்ன சத்திரம் நினைச்சியா? போற வரவனை எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு மாதிரி. இவெல்லாம் இங்க தங்க கூடாது, முதல்ல இவனை வெளியே அனுப்பு. அவருக்கு தான் யாரும் இல்ல, பார்வை வேற தெரியாதுன்னு சொல்றாள்ல, அப்புறம் வெளியே அனுப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாறி, நீ அவரை உள்ள கூட்டு போ. மாப்பிளையே சொல்லிட்டாருல, உள்ள கூட்டு போமா. சரிங்க ஹஸ்பண்ட் சார். ஐயா வாங்க. ஹலோ, யா. ஐயா நீங்க இந்த ரூம்ல தான் தங்க போறீங்க. ரொம்ப நாள் புலங்காம இருந்த ரூம், அதனால பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கும். இருங்க, நான் எல்லாத்தையும் மாத்தி சுத்தம் பண்ணி கொடுக்கறேன். எப்படி இருந்தா என்னம்மா, எனக்கு எல்லாம் ஒண்ணுதானே. ஐயா அதுக்காக உங்களை அப்படியே தங்க வைக்க முடியுமா? கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாத்தையும் மாத்திடுறேன். ஐயா இங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் வந்துடுங்க ஐயா. இந்த மாதிரி என்ன பண்றா, எதுக்கு பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம், அவ பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கா, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல.
என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆன்ட்டி எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? வழக்கம் போல சங்கரபாண்டி சித்தப்பா ஏதாவது சொதப்பிருப்பாரு, அதனால டென்ஷனா இருப்பாங்க போல. நீ இப்போதைக்கு எதுவும் கேட்காத, வேடிக்கை மட்டும் பாரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். வயசான அந்த ஆளு எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அவளோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. சிஸ்டர் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சிஸ்டர். சரி, நீங்க பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம். தனியா என்ன ரகசியம் பேச போறாங்க? அவங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? தெரியலையே ஜாஸ்மின். என்ன என்ன விஷயம்? சிஸ்டர், மாறி கூட்டிட்டு வந்திருக்கிற ஆளை பார்த்தா கங்காதரனுக்கு வயசான கிட்ட போட்டா எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கான் சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு என்னவோ அந்த ஆள் மேல லேசா டவுட் வந்துருச்சு சிஸ்டர். எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுக்குன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எதுக்கும் அந்த ஆளை நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. சொல்லிட்டீங்கல்ல சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். மாறி எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்திருக்கா? அவளோட பிளான் என்னவா இருக்கும்? ஐயா, ஆ. தண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கேன், தேவைப்பட்டா எடுத்து குடிங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் செஞ்சு கொடுக்கறேன். தேவி அம்மா மாதிரியே உனக்கும் ரொம்ப நல்ல மனசுமா. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது தேவி அம்மா விஷயத்துல உண்மையா போச்சு. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, செஞ்ச தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது தேவி அம்மா விஷயத்துல பொய்யா போச்சு. தேவி அம்மா எவ்வளவோ தானம் தர்மம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, புண்ணிய காரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே அவங்கள காப்பாற்றவே இல்லையே. அல்பாயுசிலே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஐயா, தேவி அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளி, இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பழகுவாங்க. யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா கேட்காமே ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க ஒரு நடமாடும் கடவுள். அம்மாவை பத்தி இவருக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்குன்னா இவர் யாரா இருக்கும்? ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. தாரா, தேவி அம்மாவை கொலை பண்ணல, பதிலுக்கு ஒன்ன நான் பழி வாங்காம விட மாட்டேன். விட மாட்டேடி.
உங்க போட்டோவை பார்த்து அதுக்கு நான் விளக்கேற்றி வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எத்தனையோ பேர் வாழ்க்கையில விளக்கேத்துறவங்க நீங்க. ஆனா இன்னைக்கு உங்க போட்டோவுக்கு விளக்கேத்துறேன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் வலிக்குதுமா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த தாராவியும் சங்கரபாண்டியையும் நான் பழி வாங்காம விட மாட்டேமா. பழி வாங்கியே தீர்வேன். அதுதான் உங்களுக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும்மா. அம்மா, 16 வருஷம் கழிச்சு உங்க மகன் சூர்யாவை பார்த்தம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மருமக மாறி அப்படியே உங்களை மாதிரியே தான்மா. ரொம்ப நல்ல மனசு. மா, அவங்க 2 பேரையும் பார்த்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. ஐயாவை காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு? இப்படிப்பட்ட மகனோடையும் மருமகளோடையும் உங்களை வாழ விடாம பண்ண சங்கரபாண்டியும் தாராவையும் நான் வாழ விட மாட்டேமா. உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்த தாராவையும் சங்கரபாண்டியையும் இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வைப்பேம்மா. அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். கண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜெகதீஷ் ஐயாவை ஏமாத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்ட அந்த தாராவுக்கு சரியான பாடத்தை நான் சொல்லிக் கொடுப்பேம்மா. அந்த தாராவுக்கும் சங்கரபாண்டிக்கும் என் கையால தான்மா முடிவு காலம். என் கையால தான் அழிவு. அழிக்கிறேன்.